அப்படி இருந்தா வேணா இருக்க முடியுமே தவிர, விவரம் உள்ளவனா இருந்தா, ஆம்பளையா இருந்தா, ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைகிற பொழுது அவளால் அதை தவிர்த்து இருக்க இயலாது. எப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு உணவு அவசியமோ, மனிதனுடைய வாழ்க்கைக்கு தண்ணீர் அவசியமோ, மனிதனுடைய வாழ்க்கையில உறக்கம் அவசியமோ, இப்படி மனிதனுடைய உடலுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பொறுத்தவரை எப்படி இதையெல்லாம் தவிர்த்து வாழ முடியாதோ, அதே போன்று ஒரு மனிதன் குறிப்பிட்ட பருவத்தை அடைகிற பொழுது திருமண வாழ்க்கையை தவிர்த்து வாழவே இயலாது. அப்படி யாரேனும் சொன்னால் அவன் உலகத்தை ஏமாற்றுகிறான். அப்படி செய்ய இயலாது. அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் அந்த திருமணத்தை புறக்கணிக்கிறாரோ அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஏமாற்று வேலை செய்கிறார், ஒரு மோசடியை செய்கிறார். அப்படி மோசடித்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறவர் ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறவன். வெளிப்படையா பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியும், நல்லவர் மாதிரி தெரியும், ஆட்சி வாங்கலாம் தெரியும், போய் விழுந்துறாங்க உனக்கு தெரியாது, அவன் மோசடி பேர் வழிதான். பார்க்கிறமா இல்லையா மோசடிய? அவருடைய அந்த ஆன்மீகத்தினுடைய உயர்நிலையை மக்களுக்கு சொல்லி சொல்லி அவர் காலில் விடுறதுக்கு காசு கேட்கலாம். ஒரு பெரிய பத்திரிகையாளர் எழுதியிருந்தாரு, எனக்கு சாமியார் மேலேயே நம்பிக்கை கிடையாதுங்க, எல்லா பேரும் ஏமாத்துக்காரன் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா இவனை பத்தி பெருசா சொன்னாங்க. கடைசியில போய் அவர்கிட்ட ஆட்சி வாங்கலான்னு காலில் விழ போனா பக்கத்துல புடிச்சு நிப்பாட்டுறான் காலரை. ஏங்க காலில் விடுறது தப்பா, ஐயாவிடத்துல ஆட்சி வாங்கலாமே, அதுக்கு தானே வந்தேன்னா 25,000 ரூபாய் பில்லு கட்டிட்டியான்னு கேட்டான். காலில் விழணும்னா 25,000 பில்லா? அவன் நீ உனக்கிட்ட வெளிப்படையா பார்த்தா துறவர வாழ்க்கை நினைப்பாய், உள்ளுக்குள்ளே பார்த்தா உள்ள நுழைஞ்ச பிறகுதான் தெரியும் மாட்டிக்கிட்டோம், ஏமாந்துட்டோம். இந்த ஏமாற்றத்துக்கு நீங்கள் வெளியாகாதீர்கள், இஸ்லாம் உலகத்திற்கு சொல்கிறது. அது மாத்திரமா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லா தம்பதியரும் நிம்மதியாக வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிடும். பிரச்சனை சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு பாரதூரமான எல்லைக்கு கொண்டு போய்விட்டு விவாகரத்து செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்துவிடும். விவாகரத்து, குடும்ப வாழ்க்கை விவாகரத்தில் முடியலாம். அல்லது ஒரு கணவன் ஏதோ திடீரென்ற இறப்பினால் மனைவி தனிமையில் விட்டுவிடப்படலாம். இப்போ கணவனை இழந்திருக்கிற ஒரு பெண் விவாகரத்து அடிப்படையிலோ, அல்லது கணவனை இவள் விவாகரத்து செய்த அடிப்படையிலோ, அல்லது கணவனுக்கு ஏற்பட்ட மரணத்தின் அடிப்படையிலோ, வேறு ஏதேனும் காரணங்களினால் ஒரு பெண் கணவனை விட்டு பிரிந்திருக்கிற தருணத்தில் மீண்டும் வேறொருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இஸ்லாம் ஒரு சட்டத்தை சொல்கிறது. குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யாமல் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம், அவர்களுடைய சூழ்நிலை, அதை பொறுத்து இஸ்லாம் 2-3 டைத்தை சொல்லு. பெண் தரப்பிலிருந்து விவாகரத்து செய்யப்பட்டார், 1 மாத காலம் அவள் காத்திருக்க வேண்டும். ஆண் தரப்பிலிருந்து விவாகரத்து செய்யப்பட்டால் 3 மாத காலங்கள் காத்திருக்க வேண்டும். கணவனுடைய இறப்பினால் கணவனை பிரிந்திருந்தால் 4 மாதமும் 10 நாட்களும் காத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காத்திருந்து அதற்கு பிறகுதான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். ஏன் இஸ்லாம் சொல்கிறது? இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன என்று ஆய்வு செய்து பார்த்தால், ஒரு பின்னால் வரக்கூடிய கணவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய 2வதாக அல்லது 3வதாக இந்த பெண்ணை மணமுடித்துக் கொள்கின்ற அந்த கணவன் ஏமாற்றப்பட்டு விடக் கூடாது என்பதுதான் இந்த இத்தா என்ற பெண்ணுடைய கணக்கிடக்கூடிய காலத்துடைய தத்துவமே அதிலே தான் அடங்கியிருக்கிறது. முதல் கணவனோடு குடும்பம் நடத்தணும். முதல் கணவனுடைய கறி இவருடைய வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருச்சு, அது இவனுக்கு தெரியல, தெரியாம திருமணம் பண்ணிக்கிட்டான். திருமணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு பிறகு புள்ள பிறக்குது. புள்ள பிறந்தா சமுதாயம் என்ன சொல்லும்? ஓம் முஞ்சாதி தான் புள்ள பெத்தெடுத்தா, அப்ப ஓம் புள்ளதான் உலகம் சொல்லும். உன்னுடைய சிசு வளர்ந்து கொண்டிருந்தால் அது இந்த மனிதனுக்கு தெரியாமல் இருக்குமே. இன்னொரு மனிதனுக்கு பிறந்த பிள்ளை, இன்னொரு மனிதனுடைய வாரிசு, இவனுடைய வாரிசு என்று அழைக்கப்பட்டால் இவனுக்கு செய்யப்படுகிற மோசடி. ஒருவேளை பிற்காலத்திலே அந்த செய்தி தெரிய வந்தால், புள்ள பிறந்து ரொம்ப நாளைக்கு பிறகு
இது ஓம் பிள்ளை இல்ல அவன் பிள்ளைதான் என்று தெரிய வந்தால் குழந்தையுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? குழந்தை இந்த தகப்ப ஒழுங்கா வளர்ப்பானா? அவன் பிள்ளை நம்ம வளர்க்கணும், அவன் பிள்ளைக்கு நம்ம எதுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டணும், அவன் பிள்ளைக்கு நம்ம எதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்? பிள்ளையினுடைய வாழ்க்கை பாழாகும். இந்த கணவன் ஏமாற்றப்படுகிறான். இந்த கணவன் தலையிலே இவன் விரும்பாத ஒரு மோசடி இவன் தலையிலே தூக்கி வைக்கப்படுகிறது. இப்படி இவன் அறியாமல் நடந்துடலாம். இந்த பெண்ணுடைய அறியாமையினாலோ அல்லது ஆணுடைய அறியாமையினாலோ இவர்களுக்கு திருமணம் செய்தவர்களுடைய அறியாமையினாலோ பின்னால் திருமணம் செய்து கொள்கிறவன் ஏமாற்றப்பட்டு விடலாம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது? தெரியாம நடந்துரும்பா, அதனால நீ கல்யாணம் முடிச்சிடாத, 4 மாசம் 10 நாளைக்கு கல்யாணம் முடிச்சிடாத, 3 மாதவிடாய் காலத்துக்கு கல்யாணம் முடிச்சிடாத, 1 மாத காலத்திற்கு கல்யாணம் முடிச்சிடாத. அது வரைக்கும் காத்திருந்து குழந்தை இருக்கிறதா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி, ஒருவேளை குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ அந்த திருமணம் முடிக்காமல் காத்திருந்து அதற்கு பிறகுதான் திருமணம் முடிக்க வேண்டும். இல்லை என்றால் 2வது கணவன் மோசடி செய்யப்பட்டு விடுவான். எவ்வளவு ஆழமா சிந்திக்குது பாருங்க இஸ்லாம். இஸ்லாம் ஆழமா சிந்திக்கிறா நம்ம சிந்திக்கிற மாதிரியா? நம்ம ரொம்ப சிந்திக்கணும், அல்லாஹ்வுக்கு சிந்திக்க தேவையில்லையே. இஸ்லாம் ரொம்ப ஆழமா சிந்திக்கல. மனிதனுடைய சிந்தனையை கொண்டு பார்த்தால் ஆழமாக சிந்தித்து பெறக்கூடிய ஒரு மோசடியின் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப லேசான வார்த்தைகளில் உலகத்திற்கு சொல்கிறான். அது மாத்திரமில்லை, அதே போன்று ஒரு பிள்ளை பிறந்து விடுகிறது, தாய் தகப்பன் இல்லை, ஒரு தம்பதிக்கு பிள்ளை இல்லை, அவங்க போய் பிள்ளையை தத்தெடுக்கிறாங்க. தங்களுக்கு பிள்ளை என்ற காரணத்தினால் வேறொருடைய பிள்ளை எடுத்து வளர்ப்போம். சின்னஞ்சிறு பருவத்திலேயே குழந்தையை தூக்கிட்டு வந்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. குழந்தைகளை வளர்க்கலாம், அனாதை குழந்தைகளை எடுத்து பராமரிக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? அவன் பிள்ளையை எடுத்துட்டு வந்து நீ வளர்க்கிறியா? இன்னொருத்தருடைய பிள்ளை தானே, நீ உன் கையில கொண்டு வந்த உடனே இது ஏன் பிள்ளைன்னு சொல்லிடாத. உலகம் அப்படித்தான் சொல்லு. நான் தானே வளர்க்க போறேன், நான் தானே படிக்க வைக்க போறேன், நான் தானே கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன், நான் என் சொத்தை தானே அவனுக்கு கொடுக்க போறேன், அதனால ஏன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன். உலகம் அப்படி சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஓம் பிள்ளை கிடையாதுப்பா, நீ படிக்க வச்சாலும் சரிதான், நீ ட்ரெஸ் கொடுத்தாலும் சரிதான், நீ கல்யாணம் முடிச்சு வச்சாலும் சரிதான், நீ உன் சொத்தை கொடுத்தாலும் சரிதான், நீ உனக்கா பிறந்தான், உன் இந்திரிய துளிக்கு பிறந்தானா இந்த புள்ள? உன் மனைவியுடைய வயிற்றுல இருந்து இந்த புள்ள வந்துச்சா? இன்னொருத்தருடைய இந்திரிய துளி, இன்னொருத்தனுக்கு சொந்தமான புள்ள. அப்ப இந்த பிள்ளைய அவனுடைய புள்ளன்னா நீ சொல்லணும். ஓம் பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு செய்கிற அநியாயம் அதை அவனே ஒத்துக்கொண்டாலும் சரிதான். அவன் காசுக்காக வேண்டி ஒத்துக்குவான், நம்மளோட காசு பணம் இல்ல எடுத்துட்டு போ, சரி அவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டோம், அவன் ஒத்துக்குவான். அவனே ஒத்துக்கிட்டால் நீ ஒத்துக்க கூடாது. அவனுடைய மான மரியாதைக்கு இது பங்கம். அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை அடுத்தவனுக்கு சொந்தமான பொருள் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்டவன் ஏமாற்றப்படுகிறான், சம்பந்தப்பட்டவன் மோசடி செய்யப்படுகிறான். அதனால யாரு ஒத்துக்கிட்டாலும் சரி நீ அதை சொல்லக்கூடாது. உதுஹும் லிஆபாயிஹிம் ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ். அந்த குழந்தைகளை அவர்களின் உண்மையான தந்தைகளின் பெயரை சொல்லி அழையுங்கள். யாரு உண்மையான தந்தை அவன் தான் தந்தைன்னு சொல்லு. நீ வேற ஏதாவது சொல்லிக்க, பிள்ளை எடுத்து வளர்க்கிறேன்னு சொல்லிக்க. உலகத்துல உறவு முறைக்காண்டி சும்மா பேச்சு வழக்குல சொல்லுவாங்களே அண்ணன் தம்பி, அப்படி சொல்லிக்க. அல்லது மாமா மச்சான்னு சொல்லிக்க. நிஜமா தந்தை நான் தான் இந்த பிள்ளைக்கு தந்தைன்னு சொல்லிடாத. நீ நான் தந்தை ஏன் ஏமாத்துற? உலகத்தை ஏன் ஏமாத்துற? சம்பந்தப்பட்டவனையே மோசடி பண்ற? செய்யக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு ஆயிடுச்சுங்க. மனித உரிமை சட்டங்கள் எவ்வளவு வந்துருச்சு. பிறருடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உலகம் இத்தனை ஆண்டு காலமாக படித்து பாடம் பெற்றிருக்கிற படிப்பினைகளை எல்லாம் தொகுத்து 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 ஒவ்வொரு நாளும் புதிதாக சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் கூட இத்தனை ஆண்டு கால அனுபவத்திலே மனிதர்கள் பெற்றுக்கொள்ளாத, மனிதன் அறிந்து கொள்ளாத மோசடியின் வகைகளை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டி, இங்க மோசடி இருக்குது இதை செஞ்சிடாத, அங்க மோசடி இருக்குது அதை செஞ்சிடாத. குடிக்கிறதுக்கு கூப்பிடுவான் சாராயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு,
வெளிப்படையா